ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பேறுகால மருந்து. டெலிவரிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய மருந்து. நார்மல் ஆர் சிசேரியன் எந்த டெலிவரியா இருந்தாலும் சாப்பிடலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இந்த மருந்து என்ன பண்ணணும்னா, யூட்ரஸ் கழிவுகள், தேவையில்லாத அழுக்குகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். யூட்ரஸ் ஹீல் பண்ணும். வயிற்றுல இருக்க கேஸ்ல வெளியேற்றிடும். டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய வயிறு பல்ஜிங் எல்லாம் குறைக்கும். அப்புறம் குழந்தைக்கு நல்ல பால் கிடைக்கும். குழந்தை ஃப்ரீயா மோஷன் போவாங்க. குழந்தைக்கு வயிறு பிரச்சனை எதுவும் வராது. டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய இடுப்பு வலி, உடல் சோர்வு, கை கால் வலி, மூட்டு வலி எல்லாமே சரியாகும். இந்த மருந்து லேடிஸ் மட்டும் கிடையாது, ஜென்ஸ் சாப்பிடலாம். உடல் சோர்வு, கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிடலாம். எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து சிசேரியன் டெலிவரி தான். எனக்கு எங்க மாமியார் இந்த மருந்து செஞ்சு கொடுத்தாங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் வந்த அந்த இடுப்பு வலி, கை கால் வலி, வயிறு பல்ஜிங் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அதனால நீங்களும் இந்த மருந்து சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இதோட நன்மைகளை வந்து கொஞ்சம் இல்ல, எக்கச்சக்கமான அவ்வளோ நன்மைகள் இருக்கு. இதோட நன்மைகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு நல்லது. கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் இந்த மருந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது பேர் பரங்கிப்பட்டை. இது இப்படிதான் வெட்டணும். அம்மியில் வச்சு நசிங்கன்னா இது மாதிரி அம்மியாக உடச்சிடுது. அந்த மருந்து செலவு ஜாமான்ல வந்து பரங்கிப்பட்டையை வந்து நம்ம தனியாக வறுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இது மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு, அருவா வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கலாம். அப்பதான் ஈஸியா இருக்கும். எல்லா ஜாமான் வறுத்து வச்சிருக்குது பாருங்க. இப்ப வறுத்து வச்சதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில போட்டு பொடிச்சுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பரங்கிப்பட்டை. இது மட்டும் நம்ம இது மிக்சியில போட்டு இதை நம்ம இது பண்ணவே முடியாது. மிக்சியில போட்டு நம்ம பண்ணோம்னா மிக்சி ஜார பிளேடு உடஞ்சிடும். அதனால இது மாதிரி இப்போ ஒரு உரல் கல்லை வச்சு ஃபர்ஸ்ட் கத்தியில வச்சு நல்லா இதை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் இது மாதிரி வச்சு நல்லா தட்டி, ஏதாவது ஒரு உரல் இது மாதிரி ஏதாவது வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைக்கணும். ஒவ்வொரு பேட்சா போட்டு அரைக்கிறோம். ஒரு 2 பேட்ச் போட்டு அரைச்சிருக்கோம். இன்னும் ஒரு பேட்ச் வரும். அதெல்லாம் அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உருண்டை பிடிக்கும் போது அரைச்சி எடுத்த எல்லாத்தையும் இப்படி நைஸா சளிச்சுக்கணும். சளிச்சுட்டு வர திப்பி எல்லாம் திரும்ப 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 நல்லா நைஸா வர வரைக்கும் அரைக்கணும். சளிச்சு எடுத்துட்டு காமிக்கிறோம். பனவெல்லத்தையும் தூளையும் ஒன்னா போட்டு மிக்ஸில் அரைச்சு உருண்டை பிடிக்கணும். இப்போ தூள் எடுத்து போடுறாங்க. நம்ம அரைச்சு சளிச்சு வச்ச தூள். பேட்சா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒன்று பணம் வெல்லம் மருந்தை போட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு சளிச்சு கொஞ்சம் கூட அதில் திப்பி இருக்கக்கூடாது. அதை திரும்பி என்ன பண்ணணும், திரும்பி பணம் வெள்ளத்தை கலந்து திரும்பி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறமா நெல்லெண்ணெய் கிட்ட வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெல்லெண்ணெய் ஊற்றி திட்டமாக நம்ம கை எப்படி வருதுன்னு பார்த்து பெஞ்சி உண்டை பிடிக்கணும். சரிதானே? எப்படி ஊத்துறோங்க. நல்லெண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டுனா நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். பாருங்க, நாங்கள் செக்கில் ஆட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் சுத்தமான நல்லெண்ணெய். வீட்டிலேயே நாங்கள் எள்ளு விரைச்சி எடுத்து அறுவடை பண்ணி காய வச்சு எண்ணெய் ஆட்டிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த எண்ணெயை ஊற்றி தான் இப்போ உருண்டை பிடிக்கிறாங்க. நல்லா பேஞ்சிக்கணும். இப்போ நம்மளோட மருந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாம் பனவெல்லம் மருந்து எல்லாம் நைஸாக அரைச்சி நல்லெண்ணெய் சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க.
இது நம்ம டெய்லியும் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று டெய்லியும் சாப்பிடணும். குழந்தை பெற்றவங்க சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணும், அப்புறம் ஈவினிங் ஒரு டைம் சாப்பிடணும். டெய்லி 2 உருண்டை சாப்பிடணும்.